வெல்கம் டு டாக்டர் மைத்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பேசுவது எப்படி, தி ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன், மெத்தட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், அப்புறம் பேச்சாற்றல், இதெல்லாம் பற்றி அந்த தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இது எல்லாமே ஒன்று தான். பேசுவது எப்படி ரொம்ப கலோக்கியலாக இருக்குது. பேச்சாற்றல், அந்த திறனை வளர்த்து கொள்வது எப்படி, அதை பற்றி வேறு சில பதிவுகளெல்லாம் பார்க்கலாம். த மெத்தட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், எப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். இப்போ சென்ற பதிவில் சொன்னோம், ஒருவர் பேசும்பொழுது நம்ம அதை கேட்டுக்கணும், வினயத்துடன் கேட்டுக்கொள்ள வேண்டும். பின்னர் அவங்க பேசும்பொழுது நம்ம உன்னிப்பாக கவனித்து அதில் சில முக்கியமான செய்திகளை நம்ம என்ன பண்ணலாம், உடனடியாக கடைப்பிடிப்பதற்கு முயற்சி செய்யலாம்னு சொல்கிறோம். இதுக்கு தொடர்புடையதா ஒரு சில நிறைய செய்திகள் இருக்குது. நிறைய செய்திகள் நம்ம பகிர்ந்துக்கணும். நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு 10-15 பேர் வந்திருக்கிறாங்க, இல்லை ஒரு மீட்டிங், ஒரு மேடையில் பேச போகிறோம். வாட் எவர் மேபி, எந்த கண்டிஷனில் இருந்தாலும் அதை நம்ம என்ன செய்யணும், முதல்ல அந்த தலைப்புக்கு ஏற்ற செய்திகளை வரிசையாக தொகுத்து அழகாக ஒரு சீக்வன்ஸ் மாறாமல் முதல்ல ஒரு சின்ன பாயிண்ட் சொல்கிறது, அப்புறம் பெருசாக சொல்கிறது, அதுக்கப்புறம் வளர்த்து சொல்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்ஸில் அதை எழுதி செய்திகளை சேகரித்து வைத்துக்கொண்டு அதை நம்ம என்ன செய்யணும், ஒழுங்காக அந்த மேடையில் பேசிடுறோம். எப்படி பேசணும்னு நினைச்சோமோ வரிசை கிரமம் மாறாமல் ஒன்றன் பின் ஒன்றாக மேலும் மேலும் அடுத்தடுத்த லெவலில் அது என்ன பெரிதாகி கொண்டே போகிறது. அந்த கருத்துக்களுடைய விரிவாக்கம் பெரிதாகி கொண்டே போகிறது. அதுபோல் சொல்லக்கூடிய செய்திகளை தொகுத்து விரிவாக சிறப்பாக சொல்லிவிட்டோம் அப்படி சொல்கிறதுக்கு நம்மளை தயார் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு இடத்துல பேசின பிறகு அஞ்சான், அதுக்காக ஒன்றும் பயமெல்லாம் இல்லை, இப்படி சொல்லக்கூடிய செய்திகளை வரிசையாக சொல்லிட்டோம் அஞ்சான். அது மாதிரி சிறப்பாக சொல்லக்கூடிய செய்திகளை தைரியமாகவும் மனோபலத்துடன் சொல்லும்பொழுது அந்த போல விஷயங்களை சொல்கிறவங்கள தோற்கடிக்கிறதுக்கு வேற யாருமே இல்லை. அதுபோல செய்திகளை சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு மாற்று கருத்து ஒருத்தர் சொல்லணுமோ இந்த டாப்பிக்கில் சொல்ல முடியாது. இதே தலைப்பில் அதுக்கு ஒரு மாற்று கருத்து சொல்வதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, மெட்டிகுலஸாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. செய்திகளை வரிசை கிரமம் மாறாமல், சீக்வன்ஸ் மாறாமல் வரிசையாக எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது 4, 5, 6 அதுபோல் அடுத்தடுத்து சீக்வன்ஸ் ரன்னிங் நம்பராக இருந்தாலும் அது 4க்கு அப்புறம் 4, 8, அப்புறம் இன்னொரு 4, 12, அப்புறம் ஒரு 16, அதாவது நம்பரோட தொகுப்பாக சொன்னாலும் எப்படி சொல்வதாக இருந்தாலும் எல்லா முறையிலும் அதற்கு எந்த விதமான மாற்று இல்லவே இல்லை. அப்படி மாற்று இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லிவிட்டா, அப்படி நம்ம சொல்கிறோன்னு வைங்க, அப்படி சொல்லும் பொழுது அத்தக்கூடிய செய்திகளை நம்ம இப்படி விரிவாக இந்த மேடையில் பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, நிறைய பேர் நான் உங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டா, உங்களுடைய மாணவனாக இருக்கட்டா, நீங்கள் இப்படி வரிசையாக எனக்கும் சொல்லி தருவீங்களா, எப்படி செய்யறதுன்னு அதெல்லாம் கற்பிப்புங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்மளுக்கு இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அந்த சொல்லுகின்ற முறை அடுத்தவர்களையும் என்ன பண்ணுறது, ஒரு அட்ராக்ட் பண்ணுறது, வசீகரிக்கிறது. அதே நேரத்தில் அவங்கள என்ன தோணும், இவங்கள்ட்ட நம்ம மாணவனாக இருந்தால் நிறைய செய்திகளை இன்னும் கூட விவரமாக சிறப்பாக தெளிவாக கற்றுக்கலாமோ, அதனால நம்ம இவங்களை போட்டு அணுகி கேட்கலாமா, போயிட்டு என்ன கேட்கணும், என்னுடைய தங்களின் மாணவர்களாக என்னை ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்டு நம்ம என்ன செய்யலாம், அவங்கள்ட்ட நிறைய பாடம் படிக்கலாம் அப்படின்னு தோணும். அதுக்கு என்ன காரணம், the way in which he is being describing the things, the way in which he is giving the annotations, அந்த கனோட்டேஷனோட கூட அனோட்டேட் பண்ணி கேட்குறாங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதுவே ரொம்பவும் சிறப்பாக இருக்கிறது. அதற்கு மாற்று சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. அவங்க சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க, எல்லா முனைகளிலும் எல்லா தொகுதிகளிலும் அதற்கு ஏற்புடைய கருத்துக்களை ஒன்று என்ன பண்ணுறாங்க கூட்டி சேர்த்து அதை சொல்லும்பொழுது அதுவே மிகவும் இனிமையாதாக இருக்கிறது. இதற்கு மாற்றில்லை இகழ்வெல்லான் அப்படின்னு வள்ளுவர் கூட சொல்லிருக்கார். இந்த கருத்தை வள்ளுவர் என்ன சொல்றார், இகழ்வெல்லான் எப்போ இவன் யாருக்கும் அரிது, அதுபோல் இருக்கிறவனை தோற்கடிப்பது என்பது யாருக்கும் அரிது, யாராலையும் அவனை தோற்கடிக்க முடியாது. எப்போவுமே அது இகழ்வெல்லான் அஞ்சான், அவனை இது வரிசையாக சொல்லக்கூடியவனை இது போல சிறப்பாக சேகரித்து விஷயங்களை தொகுத்து சொல்லக்கூடியவர்களை பயமில்லாமல் வேற பேசுகிறவனாக இருந்தால் என்ன செய்யலாம், அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது, அவனை ஏமாத்திட்டு அவன் சொல்கிறது சரியில்லைன்னு அவங்ககிட்ட இருக்கிற டேட்டாவெல்லாம் நம்ம ஸ்நாச் பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட பிடுங்கிட்டு வேற யார்கிட்டையான சொல்லக்கூடியதுன்னு என்பது இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது, அதை முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தெளிவாக சொல்ல வேண்டியது என்பது பேசுவதற்குரிய முதல் அது ஒரு பாயிண்ட்டு. அந்த ஒரு
தொகுப்பில் கூட நம்ம செய்திகளை சேகரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம்.